அவங்க அலோஜா. இன்னைக்கு நம்ம சேனல்ல உளுந்து பாயாசம் தான் பார்க்க போறோம். இந்த உளுந்து பாயாசம் ரொம்ப நல்லது. சின்னவங்கல இருந்து பெரியவங்க முடி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குறிப்பா ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு உளுந்தங்களி, உளுந்து இட்லி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த உளுந்து பாயாசத்தை ஒரு தடவை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க உளுந்து பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாயாசத்துக்கு தேவையானது உளுந்து 1 கப்பு, 1 மூடி தேங்காய், அதில் அரை மூடி வந்துட்டு தேங்காய், திருவுன தேங்காய். இந்த உளுந்து வந்துட்டு வறுத்து 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் 4 தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்துட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்கிற கேப்பில் நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை புழிஞ்சு பால் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பால் வந்துட்டு முதல் தடவை அரைச்சி தேங்காய் பால் எடுக்கிறோம்ல, அந்த பால் தான் எடுக்கணும். செகண்ட் டைம் தண்ணி ஊற்றி எடுக்கிற பால் எடுக்கக்கூடாது. இது முதல் தடவை பால், அதுதான் எடுக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச உளுந்தை வந்து இதோட மிக்ஸ் பண்ண போகலாம். எடுத்துறீங்களா? இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். டிகல் இல்லாமல் நல்லா கிண்டி விடணும். உளுந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துனையுமே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லாட்டினா அடி பிடிச்சிரும், கட்டி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஜீனி சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது ப்ரௌன் சுகர் சேர்த்து கொடுங்க. இப்போ நான் வந்துட்டு ஜீனி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க சுகர் போட்டுட்டு. சுகர் போட்டு நல்லா 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சோமே இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பால் சேர்க்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உளுந்தங்களி செஞ்சதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அடுப்பில் இருக்கும் போது பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருவி வச்சுருக்க அந்த தேங்காய் பூவை வந்துட்டு இதில் சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் பூ வந்து ஆப்ஷனல் தான். நம்ம இது குடிக்கும் போது இது வாயில் கடிப்படும். அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பிரபானா உப்பு கறி ரெசிபி கேட்டிருந்தாங்க. இதை அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். உளுந்து பாயாசம் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசமாகவும் இருக்குது. இதை வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய்லாம் வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.